இந்த மோசடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 40 MP தொகுதியை வின் பண்ணிட்டோம் ஆணவத்துல திரும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில 50 பேர் இன்னைக்கு வந்து அந்த கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டு எல்லா குடும்பத்திலையும் நிறைய விதவைகள் உருவாகிட்டாங்க. அம்மா கனிமொழி சொன்னாங்க, அக்கா கனிமொழி சொல்லியிருக்காங்க, நாட்டிலேயே அதிகமான விதவைகள் இருக்கிற ஒரு மாநிலம் என்னவென்றால் தமிழ்நாடுன்றாங்க. அதை அந்த அம்மாவே உறுதிப்படுத்தியிருக்காங்க. நான் அதிக அளவுல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிற அந்த அம்மாவுக்கு இது நல்ல ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல்ட்டு அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லவே கூடாது. நாங்க 40 தொகுதியில ஜெயிச்சிட்டோன்ட்டு. அவங்களுடைய உதவாக்கரை ஆட்சியினாலையும் கையாளாத ஆட்சியினாலையும் இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட ஒரு நிலைமை அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படாம வேதனைப்படாம சும்மா போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு அவங்கள போய் பார்க்கறதும் பணத்தை 10 லட்சம் கொடுக்கணும். இப்ப என்ன அவங்க பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாரும் நாங்க கள்ளச்சாராயம் விற்போம், எங்க கட்சிக்காரங்க விற்பாங்க, நீங்க போய் குடிங்க, குடிச்சு நீங்க செத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் 10 லட்சம்ன்றத சொல்லாம அவங்க வந்து மறைமுகமா பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இந்த கேடு கெட்ட ஆட்சியை எதிர்த்து இன்றைய பொழுது எங்களுடைய இளஞ்சிங்கம் அண்ணாமலை தலைமையிலே மிக ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் ஆர்ப்பாடு செய்வதற்கு முன்பே இவர்கள் காவல்துறையினர் ஏவல் துறையினர் எங்களை கைது செய்ய காத்திருக்கின்றனர். உண்மையிலே சொல்றேன், ஒரு மகளிரா இருந்து சொல்றோம். எரியுது. நேத்து ஒரு குழந்தை அந்த கண்ணீரை விட எத்தனை வீட்டுல சாவு, தெருக்கு தெரு வீடுக்கு வீடு சாவு. அதெல்லாம் கேட்க விடுறதுக்கு எந்த அரசு வரணும்? முதல்ல அவர் கையில சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க. முதலமைச்சர்ன்றது எதுக்கு? மக்களை காக்க வந்தவர் தான் முதலமைச்சர். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எந்த மினிஸ்டர் எல்லாம் எவனுக்கு பிரச்சனையை பாதுகாக்கிறாருல, மக்களுக்கு பாதுகாக்கிற ஒரு தலைவர் அவர் சொல்லுங்க. இல்லையா, தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அந்த மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எம்எல்ஏ எல்லாரும் ராஜினாமா பண்ணணும். இந்த இது வந்து ஓயாதுங்க, இது ஓயவே ஓயாது. மகளிர் எல்லாரும் நின்னுட்டோம்னா யாராலையுமே முடியாது. இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை கொடுத்து பண்றாங்க. எதுக்காக? சரி நான் கேட்கறேன், நாங்கெல்லாம் எதுக்கு ஆர்ப்பாடுவோம்? எதுக்கு நாங்க பொம்பளைங்க வந்து நிக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கோம்? எங்க கூட பிறந்தவங்க, எங்களை மாதிரி ஒரு மகளிர், எங்களை மாதிரி ஒரு குழந்தைகளை வச்சவங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்காக ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தோம். காவல்துறை எல்லாம் எங்களை வந்து அந்த ஆர்ப்பாட்ட கூட இடத்துக்கு போக விடாம முன்னாடியே தடுத்து எங்களை வந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா நம்மளாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணால் அங்கே அரெஸ்ட் பண்ணோம். எங்களை நாங்கள் போகும்போது அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் தமிழக அரசு. ஏன்னா மக்கள் இந்த சாராயத்தை முழுமையாக ஒழிக்கணும். இது போல மக்களோட உயிருக்கு வந்து அரசாங்கமே வந்து பாதுகாப்பு இருக்கக்கூடாது. இது 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 நடவடிக்கை எடுத்து அவருக்கு மேல உரிய நடவடிக்கை எடுத்து கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலே கள்ளச்சாராய கலாச்சாரம் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிற காரணத்தால் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிணங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வள்ளுவர் கூட்டம் நோக்கி வருகின்ற கொண்டிருந்தோம். வருகின்ற வழியிலே காவல்துறை அராஜக போக்கிலே அனைவரையும் வழிமறித்து வாகனங்களை ஏற்றி அனைத்து மண்டபங்களிலும் அடைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அராஜக போக்கு சென்னையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை மக்களுக்காக ஒரு ஜனநாயக கடமையை எதிர்ப்பை தெரிவிக்க கூட அனுமதி மறுக்கிறார்கள். இதே போல் தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருந்தால் மக்களுக்கான உரிமையை நாம் எடுத்து சொல்லக்கூடிய கூட விடாமல் நம்மளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு, தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயே வன்மையாக கண்டிக்கும் வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருந்தோம். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசால் சமூக நீதியும் ஒரு சமூக எண்ணங்களையும்
பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி கூட இந்த தமிழகத்தில் நடைபெற முடியவில்லை. இது அத்துமீறிய செயல். அது மட்டுமின்றி தமிழகத்துல டாஸ்மாக் ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தை சாராய கலாச்சாரத்திற்கு மாற்றிவிட்டது. இது போன்று தனது குடும்பத்தில் தயாரிக்கும் சரக்கு மட்டும் விற்கணுன்றதுக்காக இந்த சாராய ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் அறவே ஒழித்து விடுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேடுகட்ட அரசாங்கம் மூன்றாவது முறையா நடந்திருக்கு. முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகினாக்கா நல்லா இருக்கும். ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கைது. பாருங்க, தமிழக மக்களே இதுதான் நம்மளோட நிலைமை. 40க்கு 40 ஜெயிச்சதோட விட கள்ளச்சாராய பலி. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கைது பாஜக நிர்வாகிகள். ஆனா கள்ளச்சாராயத்துக்கு கைது கிடையாது, வந்து நிக்க கூட கிடையாது. இது வந்து அராஜகம், காவல்துறையோட அராஜகம். திமுக இளைஞர்களுக்கு கஞ்சா, கள்ளச்சாராயம், டாஸ்மார்க், அதுல செத்து போனா 3 லட்சம் ரூபாய். பட்டாசுகள் செத்தா 3 லட்சம். இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் கொடுத்ததுக்கு 10 லட்சம் ரூபாய் தராது. யார் பண்ணாது? மக்களோட வரி பணத்தை கையாளாத ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்புறம் கைது பண்ணிருந்தா பரவாயில்ல. ஆர்ப்பாட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீட்டா வந்து உள்ள ஏறி உட்கார நியாயத்துக்கு போராடுறோம். அப்போது மக்கள் 40 இறந்திருக்காங்க. நடத்திருக்கோம். ஆனா நாங்க பேச முடியல, அதுக்குள்ளயும் அரெஸ்ட் பண்றாங்க. மாப்பிள்ள வர வாங்க 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 அப்படியே சும்மா பாருங்க, கஞ்சாவால ஏற்கனவே இளைஞர்களோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. டாஸ்மார்க், பெண்களுக்கு டாஸ்மார்க் கொடுத்த மானங்கட்ட அரசு இந்த அரசு. பெண்களுக்கு இன்னைக்கு கள்ளச்சாராய பலி. இதுக்காக ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில அறிவிச்ச எங்களை கைது. இப்போ நாங்க ஆர்ப்பாட்டமே நடக்கல. காவல்துறை இவ்வளவு ஒரு பொதுமக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் தாண்டி இவ்வளவு போலீஸ் இங்க குவிக்கப்பட்டிருக்கு. இத வந்து முன்னாடியே பண்ணிருந்தா இந்த கள்ளச்சாராய பலியை நம்ம தடுத்திருக்கலாம். ஒரே நாள்ல 40 விதவைகளை நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு சந்திச்சு மிகப்பெரிய ஒரு துக்கமான நிகழ்வு இது. எல்லாருமே திமுக ஒழிக, திமுக ஒழிக. 115 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. 50 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுவரை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. நாங்க என்ன பண்ணலாம்? அப்ப நாங்க எல்லாம் குடிக்க சொல்றாங்களா? எங்களை குடிச்சா 10 லட்சம் கொடுப்பாங்களா? அப்போ குடிச்சா 10 லட்சம் கொடுப்பாங்களா? படிக்க கூட குடிக்கல போல. வீட்டோட பணத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. கஞ்சா வித்தவனோட பணமா இல்ல கட்சியோட பணமான்னு அவர் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களா. கள்ளச்சாராயம், விசச்சாராயம். கள்ளச்சாராயம் தான் முதலமைச்சர் அவர்களே, விசச்சாராயம் அல்ல. கள்ளச்சாராயம் விக்கிறாங்கல்ல, அங்க போய் குடிக்கும் போது அப்படியே கூட்டு வந்து வீட்டுல போய் உட்கார வைக்கணும். குடிக்காம முடியுமா உங்களால? 50 பேர் 115 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. பாதுகாப்பு இறக்கல. அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் முன்னாடியே சொல்லுங்க. ஓசூர்ல சாப்பாடு 1 லட்சம் ரூபாய் தண்ணி குடிச்சு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கல நிவாரண நிதி. அவங்களுக்கு கொடுக்கல நிவாரண நிதி. சாராயம் குடிச்சு அவங்க நிவாரண நிதியா? இந்த கவர்மெண்ட் என்கரேஜ்மெண்ட் பண்ணுதா? கவர்மெண்ட் பணம் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஆனால் ஆர்ப்பாட்டம் கூட செய்ய விடாமல் இந்த விடியாத அரசு எங்களை வந்த உடனேயே கைது செய்து இந்த வேலையில் அடைத்திருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு ஒரு போராட்டம் செய்யக்கூட அனுமதி இல்லாத அரசை விரைவிலே தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள். நிச்சயம் கண்டிப்பாக தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள். ஜனநாயக நாட்டில் எங்களை போராடக்கூட விட மாட்டேன். அதனால் எங்களுடைய தலைவர் ஆணைப்படி தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த கைதை கண்டு நாங்கள் நிச்சயம் அஞ்ச மாட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.